பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தினால உங்கள் ஒருவருக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய மாதத்தில் கூட உங்கள் ஒருவரையும் சந்திப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் கடந்த மாதங்களெல்லாம் உங்கள் ஒருவரையும் அற்புதமாக நடத்தி கர்த்தர் இந்த புதிய மாதத்துக்குள்ளே உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துக்கிறேன். பைபிளில் பவுல் சொல்கிறாரு, எல்லாவற்றிலேயும் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. அப்படி நீங்கள் செலுத்துவது உங்களை குறித்த பிதாவோட சித்தமாக இருக்குதான். ஆமென். தேவனுடைய சித்தம் என்னென்னா எல்லாவற்றுக்காகவும் நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுத்துவது. நான் சொல்கிறேன், இந்த கடந்த இந்த 7 மாதங்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமான அனுபவங்களும் இருக்கும், துக்கமான அனுபவங்களும் இருக்கும். சில ஆசீர்வாதங்கள் வந்திருக்கும், சில தடைகள் வந்திருக்கும், சில நன்மைகள் நடந்திருக்கும், சில துக்கங்கள் நடந்திருக்கும். வாழ்க்கையில் உங்களை சுற்றி எது நடந்திருந்தாலும் எல்லாவற்றுக்காகவும் அப்பாவுக்கு நன்றின்னு சொல்லுங்கள். அப்படி நீங்கள் செய்கிறது தேவனுடைய சித்தமாக. ஏன்னா நம் தேவன் எப்படியும் தீமையை நன்மையாக அவர் மாற்றுகிற தேவன். நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கு சில தீமைகள் வருதுன்றதுனால அது அப்படியே இருந்துட போகிறதில்ல. அதுக்காகவும் நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுத்தும் போது அதையும் அவர் நமக்கு நன்மையாய் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். அதனால் நீங்கள் தேவனுடைய நன்மையை, தேவனுடைய இயல்பை நீங்கள் விசுவாசிப்பவர்களானால், நான் சொல்கிறேன், எல்லா அனுபவங்களுக்காகவும் கர்த்தருக்கு நன்றியை செலுத்தி ஸ்தோத்திரத்தை செலுத்தி இந்த புதிய மாதத்தை துவங்குங்க. கடந்த மாதங்களெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் அற்புதமாய் உங்களை நடத்தி வந்த கர்த்தர் இந்த புதிய மாதத்திலும் நிச்சயமாய் உங்களுக்கு வேண்டிய ஜெயத்தையும் விடுதலையையும் வெற்றியையும் உயர்வையும் தந்து உங்களை நடத்துவதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நல்ல சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்தில் கூட என்னை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவியானவர் பேசுகிற வார்த்தையின் சத்தம் என்னென்னா, ஏசாயா 51 அதிகாரம் 3 வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேனைப் போலவும் அதன் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தைப் போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். ஆமென். இந்த புதிய மாதத்தில் கூட என்னை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த மாதத்தில் கூட பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுகிற வார்த்தை என்னென்னா, நான் உனக்கு ஆறுதல் செய்கிற தேவன். நல்ல சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். உலகத்தில் மனிதர்கள் நமக்கு ஆறுதல் சொல்லுவார்கள். ஆறுதல் சொல்லுவது வேறு, ஆறுதல் செய்வது வேறு. ஆமென். ஆறுதல் சொல்லுவது ரொம்ப அது ஈஸிங்க. கவலைப்படாதீங்க, எல்லாம் மாறிடும், சோர்ந்து போகாதீங்க, வருத்தப்படாதீங்க, இப்படி நமக்கு ஆறுதல் சொல்ல அநேகர் நம்மை சுற்றி இருக்கலாம். ஆமென். ஆனால் அதனால் எந்த ஒரு மாற்றமும் வரப்போகிறது கிடையாது. நாம் தேவன் யாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஆறுதல் சொல்லுகிறவர் அல்ல, மாறா அவர் ஆறுதல் செய்கிறவர். ஆறுதல் செய்கிறவர்னால் அதற்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, எந்த காரியத்தில் நீங்கள் உடஞ்சி போய் இருக்கிறீங்களோ, எந்த காரியத்தில் உங்களுக்கு உதவி தேவையோ, எந்த காரியத்தில் நீங்கள் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறீங்களோ, எந்த காரியம் உங்கள் வாழ்க்கையில் உங்களை மிகுந்த அழுத்தத்திற்குள் தள்ளி கொண்டு இருக்கிறதோ, நான் சொல்கிறேன், அந்த காரியத்தில் அவர் உங்களுக்கு ஆறுதல் சொல்ல மாட்டார், ஆறுதல் செய்வார். அப்படின்னா என்ன? அந்த கண்ணீரை அவர் மாற்றுவார், அந்த தேவையை அவர் சந்திப்பார், அந்த தடைகளை அவர் நீக்குவார், அந்த கதவுகளை அவர் உங்களுக்கு திறப்பார், புதிய நன்மைகள் உங்களை தேடி வரும். பாருங்கள், இந்த வசனத்தை வாசிக்கும்போது அதில் ஒரு 2 வார்த்தை வருகிறது. அவர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அதில் பாழான ஸ்தலங்களை தேறுதல் அடையும்படி செய்து. ஆறுதல் செய்கிறார் என்றால் என்ன நடக்குதுன்னா, தேறுதல் உண்டாகுகிறது. நான் சொல்கிறேன், இதுவரை உங்கள் லைஃப்பில் எதெல்லாம் ஒரு ப்ரொக்ரெஷனே இல்லாமல் இருந்ததோ, எதிலெல்லாம் ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் உங்களால் பார்க்க முடியாது இருந்ததோ, இயேசுவின் நாமத்தில் இந்த புதிய மாதத்தில் நான் டிக்ளேர் பண்ணுறேன், அது எல்லாத்துலேயும் ஒரு நியூ ப்ரோக்ரஸ் உண்டாகும். அது எல்லாத்துலேயும் ஒரு புதிய முன்னேற்றம் உண்டாகும். நான் சொல்கிறேன், முன்னேற்றம் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் நின்று கொண்டிருக்கிற சகல காரியத்திலையும் தேவன் ஒரு முன்னேற்றத்தை பார்க்கும்படி செய்வார். இயேசுவின் நாமத்தினால உங்கள் தொழில்களில் ஒரு முன்னேற்றம் உண்டாகும், உங்கள் ஊழியங்களில் ஒரு முன்னேற்றம் உண்டாகும், உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் உண்டாகும், உங்கள் திருமண வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் உண்டாகும். உங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் இயேசுவின் நாமத்தினாலே ஒரு முன்னேற்றத்தை நான் கட்டளையிடுகிறேன். எல்லா தேக்கத்தின் ஆவிகளும் உங்கள் வாழ்வை விட்டு வெளியேறுவதாக. முன்னேற முடியாதபடிக்கு, எழும்ப முடியாதபடிக்கு, சாதிக்க முடியாதபடிக்கு உங்களை ஒரு தேக்க நிலையிலேயே வைத்திருக்கிற எல்லா பொல்லாத கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினால் உங்கள் வாழ்வை விட்டு அகன்று போவதாக. நான் சொல்கிறேன், இந்த நாளில் என்னை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நான் பார்த்து சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் கர்த்தர் இந்த மாதத்தில் ஆறுதல் செய்கிறபடினால் ஒரு தேறுதல் வரப்போகிறது, ஒரு தேறுதல் உண்டாக போகிறது. அதாவது ஒரு முன்னேற்றம் உண்டாக போகுது. A progress is going to happen. ஒரு முன்னேற்றம் இயேசுவின் நாமத்தினாலே ஒரு முன்னேற்றம் வரப்போகிறது. இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் ஆறுதல் செய்கிறார், அவர் தேறுதல் அடையும்படி செய்கிறார். அடுத்தது என்ன? மாறுதல் உண்டாகுகிறது. அப்படிதான், அங்கே அந்த வார்த்தை இல்லை, ஆனால் அடுத்து அதாங்க நடக்குது. அவர் ஆறுதல் செய்யும் போது, அவர் அதை தேறுதல் அடைய செய்யும் போது அங்கு வருகிற மாறுதல் என்ன தெரியுமா?
வனாந்திரம் ஏதனாய் மாறுகிறது. வனாந்திரம் ஏதனாய் மாறுகிறது. அதன் அவாந்திர வெளி கர்த்தரின் தோட்டத்தை போல் மாறுகிறது. சந்தோஷம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல், நான் சொல்கிறேன், அங்கு மகிழ்ச்சி இல்லாமல் இருந்த அந்த இடம் எப்படி மாறுதான் தெரியுமா? சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும் என்று வேதம் சொல்லுது. இயேசுவின் நாமத்தினால இழந்து போன சந்தோஷம் அந்த புதிய மாதத்தில் திரும்பி வருவதாக. இந்த 8ஆம் மாதத்தில் நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். இந்த 8 என்றால் புதிய துவக்கம்னு அர்த்தம். உங்கள் வாழ்க்கையில் இல்லாத சந்தோஷம் இயேசுவின் நாமத்தில் வரட்டும். இல்லாத துதி இயேசுவின் நாமத்தில் வரட்டும். இல்லாத மகிழ்ச்சி இயேசுவின் நாமத்தில் வரட்டும். புது துவக்கத்தை இயேசுவின் நாமத்தினால் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் நான் கட்டளையிடுகிறேன். நான் சொல்கிறேன், ஆறுதல் மாத்திரம் இல்லை, தீருதல் மாத்திரம் இல்லை, உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாறுதல் சேர்ந்து இந்த மாதத்தில் உண்டாக போகிறதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அந்த மாறுதல் எப்படிப்பட்ட மாறுதலாக இருக்க போகுதுன்னா, உங்கள் வனாந்திரமாக இருக்க போகிறது இல்லை. உங்களுடைய அவாந்திர வெளி அது அவாந்திர வெளியாக இருக்க போவது இல்லை. அது ஏதனை போலவும், அது கர்த்தரின் தோட்டத்தை போலவும் அது மாறப்போகிறது. வேதத்தில் நவோமியை குறித்து நம்மால் பார்க்க முடியுது. அதாவது ரூத், நவோமி. இந்த ரூத்தினுடைய மாமியார் தான் இந்த நவோமி. பாருங்கள், இந்த நவோமியோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மனாந்திரம். தன்னுடைய கணவனை இழந்துட்டா, தன் பிள்ளைகளை இழந்துட்டா, தன்னுடைய மூத்த மருமகள் விட்டுட்டு ஓடிட்டா. வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்த ஒரு நல்ல தான் தேசத்தில் ஒரு பஞ்சம். அவள் எடுத்த ஒரு தவறான தீர்மானத்தின் நிமித்தம் வாழ்க்கையே அதுவரை தேசத்தில் வனாந்திரம், அதுவரை தேசத்தில் ஒரு பஞ்சம். ஆனால் அவள் எடுத்த ஒரு தீர்மானத்தின் நிமித்தம் இப்போ வாழ்க்கையே பஞ்சமாயிருச்சு. தன்னுடைய வாழ்க்கையே ஒரு வனாந்திரம் ஆகிவிட்டது. இப்போ அவள் சொல்கிறா, என்னை யாரும் நகோமின்னு கூப்பிடாதீங்க, ஏன்னா என்னை எல்லாரும் மாறான்னு கூப்பிடுங்க. என் வாழ்க்கை ரொம்ப கசப்பாயிருச்சு. என் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமும் இல்லை, என் வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியும் இல்லை, என் வாழ்க்கையில் எந்த ஒரு நிம்மதியுமே இல்லை. நான் ரொம்ப என் வாழ்க்கை கசந்து போயிடுச்சுன்னு அவள் சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் கர்த்தர் பாருங்க அவள் வாழ்க்கையை எப்படி மாற்றுறார். நான் ஒரு வார்த்தையை ஆரம்பிக்கும் போது நான் சொன்னேன், தேவன் ஆறுதல் சொல்லுகிறவர் அல்ல, அவர் ஆறுதல் செய்கிறவர்னு நான் சொன்னேன். இந்த நகோமியோட வாழ்க்கையில் தேவன் எப்படி ஆறுதல் செஞ்சார்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், ஒரு டைமில் ஒரு சில தவறான தீர்மானங்கள் எடுத்த நிமித்தம் வாழ்க்கையில் சில காரியங்கள் நடந்திருந்தாலும், அதன் பின்பு அவள் வாழ்க்கையில் சில நல்ல தீர்மானங்களை அவள் எடுத்த நல்ல தீர்மானம் தன்னுடைய தேசத்துக்கு திரும்புகிறா. அவள்கிட்ட ரூத், அவளுடைய இன்னொரு மருமகள் அவளோடு கூட இருக்கிறா. அவரை சரியாக அவள் கைட் பண்ணுறா. இது நிமித்தம் பார்த்திங்கன்னா தேவன் அவள் வாழ்க்கையில் கிரியை செய்ய தொடங்கினதுனால ஒரு காலத்தில் நான் ஒரு கசப்பு, என்னை யாரும் நகோமின்னு சொல்லி கூப்பிடாதீங்க, என் வாழ்க்கை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்த வாழ்க்கை என்னமா மாறிடுச்சுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் வாசிக்கிறேன் கேளுங்க. ரூத் 4:14 அவளை சுற்றி இருந்தவர்கள் அவளை பார்த்து சொல்லுகிறார்கள், அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் பெயர் இஸ்ரவேலிலே பிரபலமாக இருக்க கடவுது சொல்லிட்டு அடுத்தது ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, அவன் உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும். பாருங்க, கர்த்தர் இந்த நகோமியை ரூத்தை சரியான திசையில் நடக்க செய்ததுனால இந்த ரூத்துக்கு இப்போ போவாஸோடு ஒரு கல்யாணம் நடந்துருச்சு. இந்த போவாஸுக்கும் இந்த ரூத்துக்கும் தேவன் ஒரு அருமையான குழந்தையை தராரு. அந்த குழந்தைக்கு பேர் தான் ஓபேத். சரிங்களா? இப்போ இந்த ஓபேத்தை வசனம் சொல்லுகிறது, இந்த நகோமி தான் வளர்க்கும் தாயானால் அப்படின்னு போட்டிருக்கு. சரியா? ஒரு காலத்தில் நான் கசப்புள்ளவள், நான் மாறா, என்னை நகோமின்னு சொல்லி கூப்பிடாதீங்க, என் வாழ்க்கை வனாந்திரம் ஆயிடுச்சு, என் வாழ்க்கை வெறுமையாச்சுன்னு சொல்லிட்டு இருந்தவளுடைய வாழ்க்கையை கர்த்தர் இப்போ எப்படி மாத்துறாரு பாருங்க. நான் ஆரம்பத்தில் சொன்னேன்ல, நம் தேவன் ஆறுதல் சொல்லுகிறவர் இல்லை, ஆறுதல் செய்கிறவர் நான் சொன்னேன்ல. பாருங்கள், இந்த நகோமியோட வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த நகோமியோட வாழ்க்கையை ஆறுதல் செய்கிற ஒரு நபரை தேவன் கொண்டு வருகிறார். அங்கே இருக்கிற ஸ்திரீகள்லாம் சொன்ன ஒரு வார்த்தை அதுதான், அவன் உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமாய் இருக்க கடவன், உன்னை சிநேகித்து 7 குமாரரை பார்க்கிலும் உனக்கு அருமையாக இருக்கிற உன் மருமகள் அவளை பெற்றாளே என்றார்கள். அல்லேலூயா! இதுதாங்க கர்த்தர் செய்கிற காரியம். இதுதான் கர்த்தர் செய்கிற காரியம். நம்ம ஏசாயா 51:3 கூட நம்ம வாசித்த வார்த்தை அதுதான், கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். இங்கே வாசிக்கிறோம், அவன் உனக்கு ஆறுதல் செய்கிறவனும். ஆமென். கர்த்தர் இந்த நகோமியோட வாழ்க்கையில் இறங்கினதுனால, கர்த்தர் இந்த நகோமியோட வாழ்க்கையின் சூழலில் அவர் இறங்கி கிரியை செய்ததுனால இவருடைய வாழ்க்கை ஆறுதல் அடைகிற ஒரு வாழ்க்கையை மாறினது. இன்றைக்கி நான் இயேசுவின் நாமத்தில் இந்த புதிய மாதத்தில் உங்கள் ஒருவரையும் பார்த்து நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த பகுதியிலெல்லாம் ஆறுதலற்று, உதவியற்று, பலனற்று நான் சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறீங்களோ, இந்த புதிய மாதத்தில் நான் சொல்கிறேன் புதிய பலன், புதிய சத்துவம், புதிய வழிகள், புதிய அற்புதங்கள், புதிய நன்மைகள், புதிய வாசல்கள், புதிய விடுதலைகள் இயேசுவின் நாமத்தினால் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகிறது.
அவர் ஆறுதல் செய்கிற தேவனாய் உங்கள் வாழ்க்கையில் இறங்குகிறார். சகல காரியத்திலும் ஒரு தேறுதல் உண்டாகிறது. நான் சொல்கிறேன், இதுவரைக்கும் ஒன்றுமே இல்லாத இருந்த இடங்கள்லாம் கர்த்தர் ஒரு ப்ரொக்ரஸை உங்கள் லைஃப்பில் தரார். எதெல்லாம் அப்படியே ஒரு ஸ்டாண்டிபையாக, எதெல்லாம் அப்படியே அசையாமல் அப்படியே நின்றுக்கிட்டு இருந்ததோ அதெல்லாம் இனிமேட்டு அப்படியே எழும்பி அசைகிறத பார்க்க ஆரம்பிப்பீங்க. நான் சொல்கிறேன், அசையாத உங்களுடைய பொருளாதார நிலைகள் இந்த மாதத்தில் அப்படியே ஒரு ப்ரொக்ரஸ் ஆகிறத பார்ப்பீங்க. அசையாத உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு ப்ரொக்ரஸ் உண்டாகிறத பார்ப்பீங்க. ஒருவேளை என் பிள்ளைக்கு இன்னும் திருமணம் ஆகலை, அப்படியே அது தடைப்பட்டு நிற்கிறதுன்னு நீங்கள் ஒரு வேளை சொல்லி இதை பார்த்துட்ருக்கிறீங்களா? இந்த மாதத்தில் இயேசுவின் நாமத்தில் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உங்கள் பிள்ளையோட வாழ்க்கையின் எதிர்காலத்தில் ஒரு ப்ரொக்ரஸ் உண்டாகிறத பார்ப்பீங்க. நான் சொல்கிறேன், படிக்கிற உங்கள் பிள்ளையோட வாழ்க்கையில் ஒரு ப்ரொக்ரஸ் உண்டாகிறத பார்ப்பீங்க. உங்கள் பிஸ்னஸில் ஒரு ப்ரொக்ரஸ் உண்டாகிறத பார்ப்பீங்க. நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் ஒரு மாற்றம். அதாவது என்ன மாதிரியான மாற்றம்னா, வனாந்திரம் ஏதேனை போலவும் அவாந்திர வெளி கர்த்தரின் தோட்டத்தை போலவும். ஏதேன் என்றால் சகல நன்மைகளும் நிரம்பிய ஒரு இடம். பாருங்க, ஆதாமியும் ஏவாளையும் தேவனை கர்த்தர் சிருஷ்டித்து ஏதேன் என்கிற தோட்டத்தில் வைத்தார். இந்த ஏதேன் என்கிற தோட்டத்தில் தேவன் ஆதாமியும் ஏவாளையும் கொண்டு வந்து வைக்கும்போது ஒவ்வொரு நன்மைக்காய் அவர்கள் ஏகுகிற இடத்தில் இல்லை, 6 நாட்கள் சகலவற்றையும் சிருஷ்டித்து அவர்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் சிருஷ்டித்து 7ஆம் நாளில் தான் கர்த்தர் ஆதாம் ஏவாளை கொண்டு போய் உள்ளே வைக்கிறார். சரியா? ஏவாளையும் ஆதாமியும் கர்த்தர் முதவே படைச்சு விட்டுட்டு, ஐயோ உனக்கு இது தேவையா, உனக்கு அது தேவையான்னு ஒவ்வொன்றையா அவங்கள பார்த்து அவங்களுக்காக சிருஷ்டிக்கப்பட்ட இடமல்ல ஏதேன். அவர்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் ஏற்கனவே சிருஷ்டித்து முடித்த பின்பு தான் கர்த்தர் ஆதாமி ஏவாளி உள்ளே கொண்டு வருகிறார். அப்படின்னா என்ன? சகலமும் நிறைந்த ஒரு இடம். நான் சொல்கிறேன், ஒருவேளை வனாந்திரம் போல் உங்கள் வாழ்வு இருக்குமானால் இந்த மாதத்தில் கர்த்தர் அதை சகலமும் நிறைந்த ஒரு வாழ்வாய் மாற்றுவார். உங்களுடைய தொழில் ஒருவேளை வனாந்திரம் போல் இருக்குமானால், உங்கள் குடும்பம் ஒருவேளை வனாந்திரம் போல் சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், ஐக்கியம் இல்லாமல், ஒருமனம் இல்லாமல் வனாந்திரம் போல் இருக்குமானால் கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் அதை ஏதனை போல எல்லாம் நிறைந்த சகல சமாதானமும், சகல சந்தோஷமும், சகல நிம்மதியும், சகல ஆசீர்வாதங்களும் நிறைந்த ஒரு இடமாய் கர்த்தர் உங்கள் குடும்பத்தை, உங்கள் வாழ்வை தேவன் நிச்சயமாய் மாற்றுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இந்த வசனத்துக்கு மேல் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் அதில் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டை கூட கர்த்தர் காட்டுறார். அதில் ஏசாயா 51 அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்கன்னா சொல்கிறாரு, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையை நோக்கி பாருங்கள். அவர்கள் ஒருவனாக இருக்கையில் அவர்களை அழைத்தேன், அவர்களை ஆசீர்வதித்தேன், அவர்களை பெருக பண்ணினேன். ஆண்டு சொல்கிறாரு, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையை நோக்கி பாருங்கள். ஏன் இவங்களை நோக்கி பார்க்க சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் தான் கர்த்தர் இந்த ஆபிரகாமை அழைக்கிறார். அழைக்கும் போது தேவன் அவனை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் பெயரை மேன்மைப்படுத்துவேன் ஆண்டு சொல்கிறார். சொன்னபடியே நடந்துருச்சு. இப்போ ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா ஏராளமான ஆசீர்வாதங்கள், பெரிய பெரிய ராஜாக்களோடு ஐக்கியம், ஆபிரகாமுடைய சம்பத்து பெருகிருச்சு, ஆபிரகாமுடைய பேர் பெருமையாகி விட்டது, பல ராஜாக்களோட ஒரு தொடர்பு, ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஷியல் மேனாக மாறிட்டான். இதெல்லாம் ஒரு பக்கத்து இருந்தாலும் 15ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்க்கும்போது தேவனுடைய ஒரு சந்திப்பு இந்த ஆபிரகாமோடு உண்டாகும்போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு சில வாக்குத்தத்தத்தை பண்ணுறார். ஆபிரகாமே உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன்னு கர்த்தர் சில காரியத்தை சொல்லும்போது ஆபிரகாமுடைய மனசில் ஒரு பெரிய கேள்வி, ஆண்டவரே இதெல்லாம் ஒரு பக்கத்து இருக்கட்டும், எனக்கு என் பெயர் ரொம்ப பெருசாகிடுச்சு தான், என்னை பயங்கரமாக ஆசீர்வதிச்சிட்டிங்க, பெரிய பெரிய ஆள் கூட எனக்கு தொடர்பு, பல இடங்களுக்கு போகிறேன் வரேன், பெரிய பெரிய இடங்கள் நான் அமர்றேன், எல்லாம் ரைட்டு தான். ஆனால் எல்லாரும் என்னை பார்த்து கேட்குற ஒரு கேள்வி என்னென்னா, உனக்கு வாரிசு இல்லையா, உனக்கு புள்ள இல்லையா? ஏன்னா அது உள்ளே இருந்ததுனால தான் அவன் ஆண்டரை பார்த்து சொல்கிறான், எல்லாம் இருக்கட்டும் ஆண்டவரே, ஆனால் நான் இன்னும் பிள்ளை இல்லாத இருக்கிறேனே, எனக்கு இன்னும் பிள்ளை இல்லையே. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஒரு துக்கம், எல்லா ஆசீர்வாதமும் இருக்குது, எல்லா நன்மையும் இருக்குது, ஆனால் இது ஒன்றும் இல்லையே. இப்படிப்பட்டவன் வாழ்க்கையில் இது மட்டும் இல்லைங்க, இந்த ஒரு துக்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய காரணமும் என்னன்னு கூட கேட்டிங்கன்னா, பிள்ளை இல்லைன்ற துக்கத்தை தாண்டி வசனம் சொல்லுது, அவனுடைய சரீரம் செத்து போனது, சாராளுடைய சரீரமும் செத்து போனது. இதுதான் இங்கே பெரிய பிரச்சனையே. சரியா? ஏதோ ஒரு வயது கம்மியாக இருந்தால் கூட சரி பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கலாம். ஆனால் இவர்கள் இருவரும் ரொம்ப வயது சென்றவர்கள் ஆகிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு பிள்ளை இல்லைன்ற ஒரு துக்கம் ஒன்று, ரெண்டாவது அந்த பிள்ளை பெற அளவுக்கு நம்ம சரீரமும் இல்லையே, வயதும் தாண்டிருச்சே, நம்ம சரீரம் செத்து போயிருச்சேன்ற ஒரு பக்கத்து கவலை. ஆனால் இப்படி இருக்கிற நேரத்தில் தான் கர்த்தர் அவர்களோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் பேசிய பின்பு, கர்த்தர் வாக்கு பண்ணின பின்பு வசனம் சொல்லுது, வாக்குத்தத்தம் பண்ணினவர் அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி அவன் விசுவாசத்தில் வல்லவனானான். தன் சரீரம் செத்து போனதையும் சாளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் அவன் எண்ணாது இருந்தான். நடந்த நன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் அவன் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட வயது சென்ற ஆபிரகாமுடைய வாழ்க்கையில்
கர்ப்பம் செத்துப்போன சாராளுடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு தேறுதலை உண்டு பண்ணி, ஒரு ப்ரொக்ரஸை தேவன் உண்டு பண்ணி, அவன் வாழ்க்கையில் இருக்கிற வனாந்திரத்தை அவர் ஏதேன போல, அவன் வாழ்க்கையில் இருக்கிற அவாந்திர வழியை கர்த்தரின் தோட்டத்தை போல மாற்றி, அவன் வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும், அவன் வாழ்க்கையில் துதியையும் கீத வாத்தியத்தையும் தேவன் கொண்டு வந்தாரே. இதை தாங்க தேவன் நமக்கு சொல்கிறார். உங்களை பெற்ற ஆபிரகாமை பாருங்கள், உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை பாருங்கள், உங்களை பெற்ற சாராளை பாருங்கள். அவர்களை அழைத்தேன், அவர்களை ஆசீர்வதித்தேன், அவர்களை பெருக பண்ணினேன். அப்படிப்பட்ட உங்கள் வாழ்க்கையில் வயது சென்று இதுக்கு மேலே ஒன்றுமே ஆகாது செத்து போன ஒருத்தவன் வாழ்க்கையில் நான் தேறுதலை வரப்பண்ணி அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ண என்னால் முடியுமானா? கர்த்தர் சொல்கிறார், இன்றைக்கி இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் பார்த்து, உன் வாழ்க்கையில் இன்றைக்கி என்னால் செய்ய முடியும். ஏன்னா நான் நேற்றும் இன்று என்றும் மாறாத கர்த்தர். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த வேலையில்? என்னை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் எத்தனை பேர் நம்புறீங்க இந்த வார்த்தையை? அவர் சொல்கிறார், நான் நேற்று இன்று என்றும் மாறாத கர்த்தர். அன்னைக்கு நான் ஆபிரகாம் அப்படிப்பட்ட எல்லாம் செயலிழந்து போன ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நான் அப்படிப்பட்ட ஒரு தேறுதலையும் ஒரு பெருக்கத்தையும் ஒரு நன்மையை என்னால் கொண்டு வர முடியும்னா, இன்றைக்கும் உன் வாழ்க்கையில் அதை செய்ய நான் வல்லவராக இருக்கிறேன். எல்லாம் போய்விட்டது, சகலமும் போயிடுச்சு, அவ்வளோதான், இனி என்னை காப்பாற்றவே, நான் ஆதரிக்கவே, நான் பார்த்து கொள்ளவோ ஒருவரும் இல்லைன்னு சொல்லி கசந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த நகோமியோட வாழ்க்கையில் இறங்கி கர்த்தர் ஒரு சந்ததியை தேவன் தந்திருப்பாரேயானால், அவருடைய வாழ்க்கையில் தேவனை கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு நன்மையை, ஒரு தயையை தேவன் பாராட்டியிருப்பாரானால், நான் இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன். அன்றைக்கு நகோமியை பார்த்து அந்த ஸ்திரீகள் சொன்னார்கள், உனக்கு தயை செய்த கர்த்தர் அப்படின்னு. இந்த புதிய மாதத்தில் அந்த தயை செய்கிற கர்த்தரை உங்கள் வாழ்க்கையில் பார்ப்பீங்க. உங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளில் எந்தெந்த பகுதிகளெல்லாம் தேவனின் தயவு தேவையோ நான் சொல்கிறேன், தேவ தயவு உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். நான் சொல்கிறேன், சிக்குண்டு விட்டதாய், மாட்டிக்கிட்டதா, சிக்கிக்கிட்டதா, தோத்துட்டடா, நான் சொல்கிறேன் முன்னேற்றம் இல்லாததா, எழும்ப முடியாததா, எந்த பகுதியிலெல்லாம் நீங்கள் இருக்கிறீங்களோ அத்தனை பகுதியிலையும் தயை செய்கிற கர்த்தர் உங்களுக்கு தயையை உண்டு பண்ணுவார், பலன் உண்டு பண்ணுவார், சுகத்தை உண்டு பண்ணுவார், ஆரோக்கியத்தை கட்டளையிடுவார், முன்னேற்றத்தை கட்டளையிடுவார், தேறுதல் உண்டாகும். ஹல்லேலூயா! எத்தனை பேர் நம்புறீங்க? வசனம் சொல்லுது, அந்த ஆபிரகாமை நான் அழைத்தேன், அவனை ஆசீர்வதித்தேன், அதோடு முடியல, அவனை பெருக பண்ணினேன். நான் சொல்கிறேன், இந்த நாளில் உங்களை பெருக பண்ணுகிற ஒரு ஆசீர்வாதம் இந்த புதிய மாதத்தில் உங்கள் மீது வருவதாக. இதுவரை எந்த காரியத்திலெல்லாம் முன்னேற்றம் இல்லாமல், உயர்வு இல்லாமல், மாற்றங்கள் இல்லாமல் இருந்தீங்களோ அத்தனை எல்லைகளிலும் தேவன் உங்களை பெருக பண்ணுவாராக. May all your finances grow. May your finances grow. May your family peace grow in the name of Jesus. May your ministry grow. May every areas of your life let it grow in the name of Jesus. உங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் அது வளருவதாக, அது பெருகுவதாக. Let it multiply. அது பெருகட்டும். இயேசுவின் நாமத்தினால் இந்த வார்த்தையை நான் சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். வாழ்க்கையின் சகல பகுதியிலும் தேவன் உங்களை பெருக செய்வாராக. ஆபிரகாமை பெருக பண்ணிய கர்த்தர், சாராளையும் பெருக பண்ணிய கர்த்தர், நகோமியோட வாழ்க்கையில் ஒரு நன்மையை உண்டு பண்ணிய கர்த்தர், உங்கள் வாழ்க்கையிலும் தேவனாய் கர்த்தர் அப்படிப்பட்ட நன்மையும் பெருக்கத்தையும் அவர் தருவாராக இயேசுவின் நாமத்தினால். எத்தனை பேர் இந்த புதிய மாதத்தில் நம்புறீங்க? என்னை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை நான் சொல்கிறேன், இந்த ஏசாயா 51:3 கர்த்தர் இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கை நிஜமாய் மாற்றுவார். ஆறுதல் சொல்ல இதுவரை 1000 பேர் உங்களை சுற்றி இருந்திருக்கலாம். ஆனால் இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஆறுதல் செய்வார். He will restore every areas of your life and He will transform it. உங்கள் வாழ்க்கையின் சகல பகுதிகளிலும் அவர் மறுசீரமைத்து அதில் ஒரு மறுரூபத்தை தேவன் நிச்சயமாய் கொண்டு வருவார். உங்களுடைய கடந்த நாட்களின் அனுபவம் இந்த மாதத்தின் அனுபவமாக இருக்க போவதில்லை. 8 என்றாலே புதிய துவக்கம். இயேசுவின் நாமத்தினால் புதிய துவக்கத்தை உங்கள் வாழ்க்கையின் சகல பகுதியில் நீங்கள் பார்ப்பீர்கள். ஒரு விஷயம் கூட சேர்ந்து கண்களை மூடுங்க. அன்பின் பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல அப்பா ஆண்டவரே, இந்த நாளில் கூட என்னை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். கடந்த நாட்கள் எல்லாம் எங்களை அற்புதமாய் நடத்தி இந்த புதிய மாதத்திற்குள் கொண்டு வந்த தேவன் தாமே, இந்த நாள் கேட்ட வார்த்தையின்படி நீர் உமது பிள்ளைகளுக்கு ஆறுதல் செய்வீராக. அவர்கள் வாழ்க்கையில் பாழாய் போன எல்லா பகுதிகளிலும் தேறுதல் அடைவதாக. ஆண்டவரே, அவைகள் எல்லா காரியத்திலும் ஆண்டவரே அப்பா, வனாந்திரத்தை போல் இருக்கிற காரியங்கள் ஆண்டவரே ஏதேன் தோட்டத்தை போலவும், அவாந்திர வெளிகள் கர்த்தரின் தோட்டத்தை போலவும் அவைகள் மாறுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். தடைகள் நீங்குகிறதற்காய் நன்றி. வியாதிகளில் சுகம் உண்டாகிறதற்காய் ஸ்தோத்திரம். பலவீனங்கள் மாறுகிறதற்காய் ஸ்தோத்திரம். அடைப்பட்ட கதவுகள் திறக்கிறதற்காக ஸ்தோத்திரம். முன்னேற்றம் இல்லாதவைகளிலே ஒரு முன்னேற்றம் உண்டாகிறதற்காக ஸ்தோத்திரம். குடும்பத்திலே சமாதானம் உண்டாகிறதற்காக ஸ்தோத்திரம். ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு விருத்தி அடைகிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா! பொருளாதாரங்கள் விருத்தி அடைகிறதற்காக ஸ்தோத்திரம். வாழ்க்கை
வாழ்க்கையின் சகல பகுதியிலும் ஒரு பெருக்கம் உண்டாகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால் என்னை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் ஆண்டவரே இந்த ஏசாயா 51:3 பிதாவே நான் பிரகடனம் பண்ணுகிறேன், அதை நான் அவர்கள் மீது பேசுகிறேன். ஓ ஹல்லேலூயா, I declare and I decree it over them right now. ஓ இந்த மாதம் உமது பிள்ளையுடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தை ஆமென் என்றும் ஆமென் என்றும் நிறைவேறுகிறதுக்காய் ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவரே. ஆண்டவரே என்னை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய வாழ்க்கையிலும் நீர் இந்த வார்த்தையை அப்படியே உறுதி செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே தொடர்ந்து இந்த நாளில் கூட என்னை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் எந்த பகுதியில் இருந்து கொண்டிருந்தாலும் ஒரு தெய்வீக வல்லமை இப்பொழுதே அவர்களை தொடுவதாக, தோல்விகள் ஜெயமாய் மாறுவதாக, கண்ணீர்கள் சந்தோஷமாய் மாறுவதாக. ஓ ஹல்லேலூயா. ஓ அப்பா, அடைப்பட்டிருக்கிற கர்ப்பங்கள் இயேசுவின் நாமத்தினால் திறக்கப்படுவதாக. ஓ ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே திருமணம் ஆகாமல் ஆண்டவரே தாமதமாய் கொண்டிருக்கிற சகல அப்பா பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இயேசுவின் நாமத்தினாலே ஒரு முன்னேற்றத்தை, புதிய கதவுகள் இயேசுவின் நாமத்தினால் திறக்கப்படுவதாக. நல்வாழ்வு இயேசுவின் நாமத்தினால் ஒரு பிள்ளைகளுக்கு உண்டாவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். வேலை இல்லாமல் என்னை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இந்த 8ஆம் மாதத்தில் புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாவதாக. ஆண்டவரே நல்ல ஒரு ஆண்டவரே ராஜாக்களோடு ஒரு பந்தியில் இந்த பிள்ளைகள் போய் அமருவார்களாக. ஆண்டவரே நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமான காரியங்களை செய்கிற தேவன் இந்த பிள்ளைய வாழ்க்கையில் எண்ணி முடியாத நன்மைகளை ஆராய முடியாத பெரிய காரியங்களை நீர் செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே இந்த ஊழியத்தோடு இணைந்து இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனதார ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆசீர்வதியம் பெருக பண்ணும், உடைய நாம மகிமையடையட்டும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென் ஆமென். பிரைஸ் காட். இந்த புதிய மாதத்திலும் இந்த கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. நான் நிச்சயம் நம்புகிறேன், பரிசுத்த ஆவியானவர் என்னோடு பேசி அந்த வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் அவர் நிறைவேற்றுவார். ஆமென். வானம் பூமி ஒளிந்து போனாலும் என் வார்த்தை ஒளிந்து போகாதுன்னு சொன்னார். நிச்சயமாக அவரோட வார்த்தை ஒளிந்து போகாது, இது நிச்சயம் நிறைவேறும். பெரிய அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் அது கொண்டு வரும். இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டபோது தேவன் உங்களை தொட்டாரையானால் நான் சொல்கிறேன், உங்களுடைய சாட்சிகளை எங்களுக்கு எழுத மறவாதீங்க. கீழே கமெண்ட்ஸ் மூலமாக, டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற எங்கள் நம்பர் மூலமாக, எங்களோட ஃபோன் நம்பர்ஸ் மூலமாக நீங்கள் கண்டிப்பாக அதை எங்களுக்கு செய்திகள் மூலமாக நீங்கள் அதை அனுப்பலாம். தொடர்ந்து உங்களுடைய ஜெப உதவிக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக எந்நேரமும் ஜெபிக்கவும் உங்களுக்கு வேண்டிய ஆலோசனை தரவும் நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். உங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் ஜெபிச்சுட்டு இருக்கிறோம். இந்த ரெஸ்ட் ஜென்ரேஷன் ஊழியத்தோடு இணைஞ்சிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை மாலை திருச்சியில் ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கிற குண்டூர் என்கிற பகுதியில் இந்த ரெஸ்ட் ஜென்ரேஷனோட ஃபெல்லோஷிப் நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு வாரமும் வருகிற தேவ ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், வார்த்தையினாலே தேற்றப்படுகிறார்கள், அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கிறது. தேவன் சுகத்தை தருகிறார், விடுதலையை தருகிறார், ஆறுதலை தேவன் தருகிறார். அதனால் நீங்கள் அப்படிப்பட்ட தேவையோடு இருப்பீர்களானா கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை மாலை நீங்கள் பங்கு பெறலாம். நான் சொல்கிறேன், இட் இஸ் நாட் அ சர்ச், இட் இஸ் அ ஃபெல்லோஷிப், இட்ஸ் அ கேதரிங். ஸோ அதனால் பிலீவர்ஸ் தான் வரணும், நியூ பீப்புள் தான் வரணும்லாம் இல்லை. ஈவன் யூ மைட் பி எ பாஸ்டர், யூ மைட் பி எவாஞ்சலிஸ்ட், யூ மைட் பி எனிபடி ஹூ சர்வ்ஸ் த லார்ட். நீங்கள் யாராக வேணா இருக்கலாம், தேவனை சேவிக்கிற நீங்கள் யாராக வேணா இருக்கலாம். ஹல்லேலூயா. இதுதான் எங்களுடைய தரிசனம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு இளைப்பாறுதல் தேவை நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக யூ கேன் பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபெல்லோஷிப். இந்த ஃபெல்லோஷிப்பில் நீங்கள் பங்காக இருக்கலாம். ஏன்னா இதில் ஊழியர்கள் பங்கேற்கிறார்கள், பிஸ்னஸ்மேன்ஸ் பங்கேற்கிறாங்க, புது விசுவாசிங்க இதில் பங்கேற்கிறாங்க. ஹல்லேலூயா. இதுதான் சபை. தேவன் இப்படி தான் அவருடைய மனதில் இருந்த சபை இதுதான். அதனால் நீங்கள் யாவரும் இதில் பங்கேற்கலாம். கர்த்தர் நிச்சயம் உங்களோட பேசுவார், இடைபடுவார், உங்களுக்கு ஊழியம் செய்வார். எனவே தொடர்ந்து இந்த ஊழியத்தோடு இணைந்திருங்க. இன்றைக்கி நீங்கள் கேட்ட கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருந்தால் இந்த ஊழியத்தை உங்களுடைய விதைகளால் நீங்கள் கனம் பண்ணுங்கள். கண்டிப்பாக விதைக்கிற உங்களை தேவனை அறுக்கும்படி செய்வார். ஆமென். வசனம் அப்படி தான் சொல்லுது, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுக்கிறான், பெருக விதைக்கிறவன் பெருக இருக்கிறான். ஸோ நீங்கள் பெருக விதைச்சிங்கன்னா பெருக அறுவடை உங்களுக்கு உண்டாகும். எனவே இந்த புதிய மாதத்தை துவங்குறீங்க, கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தரை கனம் பண்ணி உங்கள் விதைகளை விதைச்சி தொடங்குங்க. நிச்சயம் இந்த மாதத்தில் ஆபிரகாமை பெருக பண்ணின கர்த்தர் உங்களையும் உங்கள் பொருளாதாரத்தையும் உங்கள் வாழ்வையும் ஒரு பெருக பண்ணுவார். ஆமென். தொடர்ந்து இந்த ஊழியத்தோடு இணைந்திருங்கள். இளைப்பாறுதலோடு இந்த புதிய மாதத்தை துவங்குங்க. அந்த நல்ல கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார்.